நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்கள் வண்டிக்கு போடுற பெட்ரோல் உங்கள் வண்டியை ஓட வைக்குதா, இல்லை உங்கள் பாக்கெட்டை காலி பண்ணி வண்டியோட இன்ஜினையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு திங்குதா? அந்நிய செலாவணி மிச்சம், நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுற இந்த எத்தனால் கதையில வண்டியோட மைலேஜும் போயிடுச்சு. சர்வதேச அளவுல எண்ணெய் விலை குறையிற போது அதுல இருந்து கிடைக்க வேண்டிய பெட்ரோல் விலை குறைவும் உங்களுக்கு கிடைக்கல. அப்ப உங்க பணம் எங்க தான் போகுது? மாச கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி எத்தனால கொண்டு வர்றாங்க. ஆனா 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்கிறதுக்கு 250 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. கிராமப்புறங்களில் பயன்பாட்டில் இருக்கிற நிலங்களில் இருக்கிற நிலத்தடி நீரை உறிஞ்சி அதை கார்ப்பரேட் ஆலைகளுக்கு கொடுக்குற இந்த போலி பசுமை, இதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் என்ன? வாங்க பார்க்கலாம். இது சொல்லொலி, நான் செங்கோலி. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜூலை மாதத்திலிருந்து E20 கட்டாயம் அப்படின்னு சொல்லி அரசு அறிவிச்சிருச்சு. அதாவது நம்ம வாங்குற 1 லிட்டர் பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்துரும். அப்படி எத்தனால் கலந்த பெட்ரோலை தான் நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அரசனுடைய அந்த உத்தரவு. இதை பற்றி ஊர்லாம் பெரிய பேச்சா இருக்குது. வண்டியோட மைலேஜ் குறைஞ்சிரும், இன்ஜின் பாகங்கள் பழுதாகிரும், அப்படிலாம் ஊரங்கும் பேச்சா இருக்குது. ஆனால் அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, எரிபொருளுக்காக நாடு செலவழிக்கிற அந்நிய செலாவணி குறையும். பெட்ரோலை எரிக்கிறதுனால வெளிப்படுற அந்த மாசு அது குறைகிறதுனால சுற்றுச்சூழல் மேம்படும் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லுது. அங்கங்கே இதுக்காக போராட்டங்கள் நடக்குது அப்படின்னாலுமே கூட சுற்றுப்புற சூழல் மேம்படுது, நாட்டுக்கு பணம் அந்நிய செலாவணி மிச்சமாகுது அப்படிங்கிறது சரிதானே அப்படிங்கிற மாதிரி ஓரளவு சமாதானம் ஆகிறாங்க. ஆனால் இது சரியா, நிஜமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இந்தியாவில் ஒரு நாளைக்கு தோராயமாக 4 லட்சம் கோடி லிட்டர் தேவைப்படும். இதை இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற அந்நிய செலாவணி கொடுத்து தான் இறக்குமதி பண்ணும். இப்போ இதை கொஞ்சம் குறைக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த அந்நிய செலாவணியை வச்சு வேற நல்ல விஷயங்களை, தொழில்நுட்பங்களை, நம்மளால் முடியாத புதிய புதிய கருவிகளை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணலாம். அது நமக்கு இன்னும் மேலும் பயனுள்ளதாக இருக்கும் தானே. அதே மாதிரி இவ்வளவு பெட்ரோலை நம்ம எரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், வண்டிகள் கூட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ அதுலேருந்து வெளிப்படுற புகை அது சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்குது. அப்போ இதை குறைச்சோம் அப்படின்னா மக்களுடைய உடல் நலம் மேம்படும். இந்த திசையில தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது அரசு விளக்கமாக சொல்கிற விஷயம். ஆனால் இது இவ்வளோ எளிமையாக முடிகிற விஷயம் இல்லைங்க. அப்போ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறோம். 2014 பெட்ரோலோட விலை தோராயமாக $140. அதே நேரம் இங்கே 1 லிட்டர் 68 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இப்போ சர்வதேச அளவில் ஒரு பீப்பா கச்சா எண்ணெயினுடைய விலை $78 இருக்குது. ஆனால் இப்போ பெட்ரோலோட விலை அது 108 ரூபா. இப்போ சர்வதேச அளவில் பெட்ரோலுடைய விலை குறையும் போது இங்கேயும் பெட்ரோலோட விலை குறையிறது தானே சரி. ஆனால் அப்படி குறையலை. ஏன் அப்படின்னா சர்வதேச அளவில் பெட்ரோலுடைய விலை குறைய குறைய இந்திய அளவில் இவங்க பெட்ரோலுக்கு போடுற வரியை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அதிகரிக்க ஒரு லெவலா, அதாவது பெட்ரோல் விலை மாறாம ஒரே லெவல்ல இருந்துகிட்டு இருந்தது. அப்ப தொடக்கத்தில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரசு பெட்ரோலுடைய விலையை கட்டுப்படுத்தக்கூடாது, சர்வதேச அளவுல என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அந்த அளவுக்கு இங்கேயும் இருக்கணும், அதுதான் பொருத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்ப்பரேட் நிறுவனங்களே விலையை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ சர்வதேச அளவில் விலை குறைய ஆரம்பிச்சோன்னு அதை எல்லாத்தையும் மறந்துட்டு வரிகளை கூட்டிட்டாங்க. இப்படி வரியை கூட்டி பெட்ரோலுடைய விலையை குறைய விடாம பார்த்துக்கிட்டதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, பெட்ரோல் பயன்பாடு அப்படிங்கிறது எல்லா பொருட்களுக்கும் மிக மிக தேவையான ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா பொருட்களுடைய விலையும் கூடுச்சு. அதை சுமக்கிறதும் மக்கள் தான். அப்போ மக்கள் தங்களுக்கு வர்ற குறைஞ்சபட்ச வருமானத்தில் இதையும் சேர்த்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருந்தது, கூடுதலாக கஷ்டப்பட வேண்டியது இருந்தது. ஆனால் இதை எதையுமே பொருட்படுத்தாமல் வரியை கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் பெட்ரோல் விலை சர்வதேச அளவில் குறைஞ்ச போதும் இந்தியாவில் குறையாம அரசுக்கும் பெட்ரோல் நிறுவனங்களுக்கும் லாபத்தையும் மக்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்து. அப்போ இதில் மக்களுக்கான நன்மை அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? அரசு மக்களை பற்றி சிந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இதுல வெளிப்படுற உண்மை. இப்போ இங்கே வருவோம். பெட்ரோலில் எத்தனால் கலப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இன்னைக்கு 20% நிற்குது. இது இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பெட்ரோலில் எத்தனால் கலக்கிறதுனால
30% வரைக்கும் கார்பனுடைய வெளியேற்றம் வந்து குறையுது அப்படிங்கிறது அரசு சொல்ற புள்ளி விவரம். மேலோட்டமா பார்த்தா இது சரி அப்படின்னு தான் தோணும். ஆனா இந்த எத்தனால் உற்பத்தி நடக்குது, அதுல அந்த ப்ராசஸ்ல 2 விதமா மாசு அதிகரிக்கும். 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த தயாரிப்பு நடவடிக்கைகள்னால 1.8 கிலோ கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறுது. அதே மாதிரி எத்தனால் தயாரிக்கிறதுக்கு பெருமளவில் கரும்பு அதுதான் பயன்படுத்தப்படுது. குறைஞ்ச அளவில் வேற தானியங்களும் அரிசி கோதுமை மாதிரி தானியங்களும் பயன்படுத்துறாங்க. இப்போ கரும்பு உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேட்ரிக் உரங்களை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த நேட்ரிக் உரங்கள் வந்து மண்ணோட வினைபுரிஞ்சு நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிற வாயுவை வந்து வெளியேற்றுது. இதுவும் சுற்றுப்புற சூழலுக்கு மாசை ஏற்படுத்துகிற பசுமை குடில் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாயுல சேர்ந்தது. அப்போ எத்தனால் தயாரிக்கும் போது இந்த 2 விதத்துல மாசு வந்து உருவாகுது. அப்ப இந்த 2ஐயும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல்ல எத்தனால கலப்பதுனால ஏற்படுற மாசு குறை இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் அதிகமா இந்த எத்தனால் தயாரிக்கும் போது ஏற்படுற மாசு வந்து அதிகமா இருக்கு. அப்ப இது எப்படி சுற்றுப்புற சூழலுக்கு உகந்ததா இருக்க முடியும்? அதோட மட்டும் இல்லாம 1 லிட்டர் பெட்ரோல் தயாரிக்கிறதுக்கு 2500 லிட்டர் தண்ணி செலவாகும் அப்படிங்கிறது இன்னொரு புள்ளி வரும். அப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க, பெட்ரோல்ல எத்தனால கலப்பதுனால மக்களுக்கு லாபமா நஷ்டமா, சுற்றுப்புற சூழல் மேம்படுமா மேம்படாதா, கொஞ்சம் யோசிங்களேன். இல்ல இன்னொரு பக்கமும் இருக்குது. இதே மாதிரி பெட்ரோல் இறக்குமதி குறைகிறது அப்படிங்கிறதுனால அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரியா அப்படின்னு பார்க்கலாம். ஆனா பெட்ரோல்னால மிச்சமாகிற அந்நிய செலாவணியை விட மக்களுக்கான இழப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம். இந்திய சாலைகள், இந்திய ரோட்ல ஓடுற பெரும்பாலான வண்டிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 70% வண்டிகள் இந்த மாதிரி எத்தனால் கலந்து பயன்படுத்துற பெட்ரோலை செயல்படுத்துறதுக்கான செயல்திறன் அற்ற வண்டிகள். இப்போ புதுசா தயாரிக்கிற வண்டிகள்ல தான் எத்தனால் கலந்த பெட்ரோலை செயல்படுத்துறதுக்கான திறனுள்ள இன்ஜின்களை வந்து உற்பத்தி பண்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி பண்றது இல்லை. இப்போ இந்தியாவில் ஓடுற 70% வண்டிகள் எத்தனால் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற முறையில் இல்லாத வண்டிகள் தான். அப்ப இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, முதல் கட்டம் மைலேஜ் குறையுது. அது 6% வரைக்கும் மைலேஜ் குறையும் அப்படிங்கிறத அரசினுடைய புள்ளி விவரங்களே சொல்லுது. ரெண்டாவது, இந்த தொடர்ந்து எத்தனால பயன்படுத்துறதுனால இன்ஜினுடைய பாகங்கள் வந்து அடிவாங்கும். இப்படி இன்ஜினுடைய பாகங்கள் அடிவாங்கிறதுனால அந்த வகையிலையும் மைலேஜ் குறையும். இப்ப இந்த குறைஞ்ச இந்த மைலேஜ் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஈடுகட்டுறது? அது முன்னால ஒரு வண்டி 50 கிலோமீட்டர் தந்தது அப்படின்னா இப்போ அது 46-45 கிலோமீட்டர் தான் தரும். அப்ப குறையிற அந்த 5 கிலோமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம கூடுதலா பெட்ரோல் போடணும், சரிதானே? அப்ப கூடுதலா பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா ஏற்கனவே தேவைப்பட்ட அளவை விட அதிக அளவுல பெட்ரோல் தேவைப்படும். அப்ப இந்த பெட்ரோலுக்கான அந்நிய செலாவளி அதிகரிக்குமா அதிகரிக்காதா? அப்ப இதனுடைய துல்லியத்தன்மை என்ன அப்படின்னா, மாசு குறையும் அந்நிய செலாவணி குறையும் அப்படின்னு சொல்றது சரியா கணக்கிடாம சொல்றாங்க அப்படிங்கிறது தான். எத்தனால் கலந்து பயன்படுத்துறதுனால மாசு குறையும் அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருள் எத்தனால் உற்பத்தி பண்ற போது உருவாகிற மாசு அவங்க கணக்கில் எடுத்துக்கல. அதே மாதிரி பெட்ரோல் இறக்குமதியில அந்நிய செலாவணி குறையும் அப்படின்னா இந்த மைலேஜ் இழப்புனால ஏற்படுற கூடுதல் பெட்ரோல் செலவு, அதை இறக்குமதி பண்றதுக்கான அந்நிய செலாவணி அதை அவங்க கணக்கில் எடுக்கல. அப்போ 2 பக்கத்திலையும் ஒரு சைடை மட்டும், ஒரு பக்கத்தை மட்டும் கணக்கில் எடுத்துட்டு மறுபக்கத்தை கணக்கில் எடுக்காம அந்நிய செலாவணி குறையும் மாசு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சர்வதேச அளவில் பெட்ரோல் விலை குறையும் போது இங்க பெட்ரோல் விலை, இந்திய அளவில் பெட்ரோல் விலை குறையல, அதுக்கு ஈடா வரி அதிகரிச்சு கொள்ளடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இன்னொரு பக்கம் வாங்க, 1 லிட்டர் பெட்ரோல்ல 20% எத்தனால கலக்குறாங்க. பெட்ரோலோட விலை என்ன, எத்தனாலோட விலை என்ன? பெட்ரோல் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி சுத்திகரிச்சு அதை பயன்படுத்துறது, எத்தனால் உள்ளூர்லயே தயாரிக்கப்படுறது. இந்த 2க்கும் இடையில பெரிய அளவுல விலை வித்தியாசம் இருக்கு. இப்போ நாம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குறோம் அப்படின்னா அதுல 200 மில்லி எத்தனால் கலந்துருக்கு. ஆனா நாம கொடுக்குற விலை வரிகளோட சேர்த்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. ஆனா நமக்கு கிடைக்கிறது 800 மில்லி பெட்ரோலும் 200 மில்லி எத்தனாலும் கிடைக்கும். இது எந்த விதத்துலங்க நியாயம்? 1 லிட்டர் பெட்ரோலுக்கு காசை கொடுத்துட்டு 800 மில்லி பெட்ரோலை வாங்குறது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரி? உண்மையை சொல்லணும் அப்படின்னா பெட்ரோல் அப்படிங்கிற பேர்ல அரசு மக்களை கொள்ளையடிக்குது, அதுதான் உண்மை. சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்நிய செலாவணி குறையணும், மாசை கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று தானே அப்படின்னு தோணலாம்.
ஆனால் இதுக்கு வேற வழியே கிடையாதான். வரியை கூட்டுறதும் எத்தனால கலக்கிறதும் தான் இதுக்கான ஒரே தீர்வா? அப்படி இல்லைங்க, வேற சிறந்த தீர்வுகளும் இருக்கு. அது என்ன அப்படின்னா பொது போக்குவரத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. பஸ்ஸு, ட்ரெயின் இதெல்லாம் பொது போக்குவரத்தில் வர்றது. காரு, பைக்கு இதெல்லாம் தனி போக்குவரத்தில் வர்றது. பொது போக்குவரத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு பஸ்ஸில் 1 லிட்டர் போட்டோம் அப்படின்னா அது 6 கிலோமீட்டர் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 6 கிலோமீட்டரில் எத்தனை பேர் பயணிக்கலாம்? சற்றேற குறைய 60 பேர் பயணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா 1 லிட்டருக்கு தோராயமாக 400 கிலோமீட்டர் போகலாம். இதில் பஸ்ஸில். இது ட்ரெயின் அப்படின்னு வரும்போது இன்னும் அதிகமாகும். இப்போ அப்படியே கார், பைக்கு அதுக்கு வாங்க. நீங்கள் கார், பைக் வாங்கினீங்கன்னா காரில் 4 பேர் தான் போக முடியும், பைக்கில் அதிகபட்சம் 2 பேர் தான் போக முடியும். அப்போ நீங்கள் 1 லிட்டர் போட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் 80லிருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள தான் 1 லிட்டருக்கு வந்து கிடைக்கும். அப்போ 1 லிட்டருக்கு வந்து 420, 450, 500 கிலோமீட்டர் கிடைக்கிற பொது போக்குவரத்து எங்க இருக்குது? 80, 90 கிலோமீட்டர் கிடைக்கிற தனி போக்குவரத்து எங்க இருக்குது? இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பஸ், ட்ரெயினை வந்து ரொம்ப அதிகரித்து பெட்ரோல் பயன்பாடை குறைச்சோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய அளவில் பெட்ரோல் குறையும். அப்படி அவ்வளோ பெரிய அளவில் பெட்ரோல் குறையிறதுனால அந்நிய செலவாணி மிச்சமாகும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மாசுபாடும் வந்து குறையும். அப்போ மிகச்சிறந்த தீர்வாக இருக்கிற இதை விட்டுட்டு அரசு ஏன் எத்தனால் கலக்கிற தீர்வு வந்து முன் வைக்குது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ அரசு அப்படின்னா இங்கே இருக்கிற அரசாங்கம் உள்ள நிர்வாக முறை, சட்டதிட்டங்கள் இது எல்லாமே எதை சார்ந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற முதலாளித்துவ உற்பத்தி முறையை சார்ந்தது. முதலாளித்துவ உற்பத்தி முறை அப்படிங்கிறது தனியார் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்குது. அப்போ அந்த வகையில் தான் ஒரு தொழிற்சாலை தொடங்கப்படும் போது அரசு வந்து ஏராளமான சலுகைகளை கொடுக்குது. மிக மிக அற்ப விலைக்கு நிலத்தை கொடுக்கும், தண்ணீர் கொடுக்குது, மூலப்பொருட்கள் தொடங்கி அத்தனையையும் மிக மிக குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க, வரிகளை தள்ளுபடி பண்ணுறாங்க, தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சட்டத்தை திருத்துறாங்க. இது எல்லாமே எதை மையப்படுத்தி இருக்குது அப்படின்னா ஒரு நிறுவனம், ஒரு கார்ப்பரேட் அது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இருக்குது. அப்போ இவ்வளவு சலுகைகள், இவ்வளவு வளங்கள், இவ்வளவு தள்ளுபடிகள், அதுக்கு மேலே கடன் வழங்குறது, அதுக்கு மேலே சட்டத்தை திருத்துறது, இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உற்பத்தி அப்படிங்கிற பேரில் லாபத்தை சம்பாதிக்கிற அந்த தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட்டுகள் மறுபக்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீர்நிலைகள்லாம் கடுமையாக மாசுபடுத்துகிறாங்க. தொழிற்சாலையில் உருவாகிற கழிவுகள் அதை எந்த ஒரு வரமுறையும் இல்லாமல் நீர்நிலைகள்லையும் நிலத்திலையும் கலந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறாங்க. இப்போ சுற்றுச்சூழல் இந்த அளவுக்கு மாசுபட்டதுக்கு மிக மிக முக்கியமான காரணமே இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லேருந்து வெளியாகிற கழிவுகள் தான். இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குதா? பேருக்கு சில விதிமுறைகளை உருவாக்குவாங்க, ஆனால் அந்த விதிமுறைகள் கழிப்பற காகிதத்துக்கு கூட அவங்க மதிக்கிறது இல்லை. அது அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் தெரியும், ஆனாலும் எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்படி இருக்கிற அரசு பெட்ரோல் எரியுறதுனால சுற்றுச்சூழல் மாசுபடுது, அதை நாங்கள் குறைக்கிறதுக்காக எத்தனால் கலக்கிறோம் அப்படிங்கிறத நம்ப முடியுமா? விஷயம் என்னன்னா இந்தியாவில் எத்தனால் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் பாரம்பரியமாக இருந்த பல தொழிற்சாலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்த எத்தனால் அப்படிங்கிறது வந்து வெறுமனே பெட்ரோலுக்காக மட்டும் இல்லை, அது ஒரு வகையில் ஆல்கஹால் அப்படிங்கிற அடிப்படையில் பல பயன்பாடுகள் வந்து எத்தனாலுக்கு இருக்குது. ஆனால் அது இப்போ பெட்ரோலில் கலக்கிறது அப்படின்னு ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் மிக மிக அதிக அளவில் எத்தனாலை வந்து தேவைப்படுது. இப்போ பெட்ரோலுக்கு மட்டும் தோராயமாக ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி லிட்டர் எத்தனால் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி மதிப்பீடு பண்ணியிருக்கு. இந்த எத்தனால் தேவையை அதிகரிக்கிறத கணக்கில் வச்சுக்கிட்டு தான் புதுசாக சில நிறுவனங்கள் வந்து எத்தனால் ஃபீல்டுக்குள்ளே நுழையிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், மானஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், இந்த 2 நிறுவனங்களும் எத்தனால் தயாரிப்பில் நுழையிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆலைகளுடைய லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5லிருந்து 15 கோடி வரைக்கும் தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதனுடைய லாப மதிப்பு அப்படிங்கிறது வந்து 700 கோடியும் தாண்டி. இப்போ மிக குறுகிய காலத்தில் இவ்வளவு லாபம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறது கேள்வி. எத்தனால்ல இருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு கூட்டி கழிச்சு பாருங்க, ஒரு உண்மை வந்து நமக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கிறதுக்காகவோ இல்லை அந்நிய செலவாணி கையிருப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த எத்தனால் திட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரப்படலை. அதுக்கு மாறா குறிப்பிட்ட சில தனியார் நிறுவனங்கள் பயன்பெறணும், அதிக லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகள் வந்து
இந்த மாதிரியான வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பிரேசில் உலகத்திலே அதிகபட்சமாக 25% வரைக்கும் அவங்க பெட்ரோலில் எத்தனால கலக்குறாங்க. இந்தியா அதை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அநேகமாக தாண்டி போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அந்த 2 இண்டஸ்ட்ரீஸ் சொன்னமே, அந்த 2 இண்டஸ்ட்ரீஸுக்கும் உரிமையாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 சகோதரர்கள். அந்த சகோதரருக்கு யாரு அப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க, நீங்களே தேடி பார்த்துக்கிடுங்க. அப்படி தேடி பார்த்தீங்கன்னா நம்ம பேசின இப்போ ஒட்டுமொத்த வடிவம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சான்று கிடைக்கிற மாதிரி இருக்கும். தேடி பாருங்க. தொடர்ச்சியா சொல்லொலியில போடுற வீடியோக்களை பாருங்க. மக்கள் எல்லாருக்கும் பரப்புங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.